என் பேர் வந்து சி.கே. குமாரவேல். நான் வந்து போன வாரம் வரையும் மக்கள் நீதி மையத்தோட எக்ஸிக்யூட்டிவ் கமிட்டி மெம்பராக இருந்தேன். நான் இப்போ வந்து நான் வந்து இன்னைக்கு காலையில் வந்து ரெசிக்னேஷன் கொடுத்துட்டு நான் வந்து உங்களை எல்லாம் சந்திக்க வந்திருக்கேன். என்னுடைய ஆக்டிவிட்டி பார்த்தீங்கன்னா, நான் வந்து ஒரு நேச்சுரல்ஸ்னு ஒரு பியூட்டி பார்லர் நானும் என் மனைவியும் ரன் பண்ணுறோம். அது ரன் பண்ணும்போது நாங்கள் 2000 ஆரம்பிக்கும் போது இந்த தொழில் வந்து ரொம்ப தீண்டத்தகாதவர்கள் தொழில் மாதிரியும், இது வந்து நார்மல் பீப்புளெலாம் வரமாட்டாங்க அப்படின்ற மாதிரி இருந்தது. இன்னைக்கு வந்து ஒரு 19 வருஷத்தில் அந்த தொழிலை வந்து ஒரு லைஃப் ஸ்டைல் தொழில் ஆகிட்டோம். எனக்கு வந்து அதே மாதிரி இன்னொரு தீண்டத்தராத ஒரு இடம் பார்த்தீங்கன்னா வந்து இந்த பாலிடிக்ஸ். அந்த பாலிடிக்ஸ் வந்து அதே மாதிரி நிறைய பேர்லாம் இந்தவங்கெல்லாம் படித்தவங்க இவங்கெல்லாம் வந்து தள்ளி நிற்கிறாங்க. அது வந்து சேரக்கூடாது அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. நான் வந்து அந்த பாலிடிக்ஸை லைஃப் ஸ்டைல் ஆக்டிவிட்டி ஆக்கணும் அப்படின்றது எனக்கு ஒரு கனவாக இருந்தது. அதை எப்படி நனவாக்குறதுன்னு பார்க்கும்போது, போன வருஷம் வந்து கமல் சார் வந்து மக்கள் நீதி மையம் சொல்லி ஆரம்பித்தார். ஆரம்பிக்கும் போதே அவருக்கு ஒரு 2 மாதத்துக்கு முன்னே அவரை சந்தித்து, உங்களுடைய வந்து விஷன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது, எனக்கும் வந்து அதே கோவம் இருக்குது, அந்த கோவத்தை வந்து சேனலைஸ் பண்ணி எடுத்து பண்ணணும் அப்படின்னு சொல்லி நானும் உங்களோட சேரணும்னு சொல்லி கேட்டேன். சவுத் ஆப்பிரிக்காவில் வந்து காந்தி வந்து இந்த ட்ரெயினில் போயிட்டு இருந்தாராம். ட்ரெயினில் போயிட்டு இருந்தபோது அவர் ட்ரெயின்லேருந்து அவரை கீழே தள்ளி விடுவாங்க. கீழே தள்ளி விட்ட உடனே வந்து அவர் வந்து கோவப்படுவார். அந்த கோவத்தை அவர் வந்து சேனலைஸ் பண்ணி அவர் வந்து ஆக்ஷன் பண்ணார். நம்மெல்லாம் இன்னைக்கு வந்து ஒரு ஃப்ரீ இந்தியாவில் பேசிட்டு இருக்கிறோம். ஆங்கர் when channelized becomes a powerful resource. Anger if not channelized it becomes frustration and eventually negativity ஆகிடும். நான் என்னுடைய கோவத்தை வந்து சேனலைஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நான் ஜாயின் பண்ணது மாற்று அரசியல், புதுமையான அரசியல், நல்லவர்களுக்கான அரசியல் அப்படின்னு சொல்லி கமல் சார் ப்ராமிஸ் பண்ணும்போது அந்த ப்ராமிஸ்லாம் வந்து நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி அவரோட சேர்ந்து ஒரு வருஷமாக நான் ட்ராவல் பண்ணுறேன். கமல் சார்கிட்ட நான் நிறைய விஷயம் நான் கற்றுக்கினேன். அதாவது அரசியலை தாண்டி நான் வந்து லைஃப்பை பற்றியும் ஹெல்த்தை பற்றியும் நிறைய விஷயம் அவர்கிட்ட கற்றுட்ருக்கிறேன். அவர் வந்து ஒரு ரொம்ப நல்ல மனிதர். உண்மையாலுமே வந்து தமிழ்நாட்டுக்கும் இந்தியாவுக்கும் ஒரு மாறுதல் கொண்டு வரணும்னு சொல்லி அவர் வந்து ஒரு முழு மூச்சோடு அவர் வந்து வேலை செய்கிறாரு. அதெல்லாம் வந்து எனக்கு அவர்கிட்ட ரொம்ப பிடிச்ச விஷயம். ஆனால் எங்கே எனக்கு பிரச்சனை வந்துச்சுன்னு சொன்னால், எனக்கு வந்து சாரோட திங்கிங் வந்து ஒரு மாதிரி இருக்குது, ஆக்சுவலாக வந்து ரியாலிட்டி கிரவுண்டில் வேற மாதிரி இருக்குது. இதுதான் வந்து பிரச்சனைக்கு முக்கியமான காரணம். அந்த பிரச்சனையை வந்து நான் வந்து கொஞ்ச நாள் வந்து இது புது கட்சி தானே, கொஞ்சம் எடுத்த உடனே வந்து எல்லாம் கரெக்டாக இருக்காது, கொஞ்ச நாளில் சரியாயிடும் அப்படின்னு சொல்லி நாங்கள் வந்து பார்த்துட்டே இருந்தோம். 6 மாதம் ஆனப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த பிரச்சனை அதிகமாக தான் ஆச்சு தவிர அது குறைய கிடையாது. இன்னும் கொஞ்சம் நாள் ஆகிட்டு புதுசாக ஒருத்தவர் வந்தார். புதுசாக வந்தவுடனே அவர் வந்து கோயம்புத்தூரில் ஒரு மீட்டிங் ஒன்று போட்டோம். ஒரு 30 நிமிஷத்துக்கு முன்னே அந்த மாவட்ட பொறுப்பாளர்கள் மீட்டிங்கு. அதுக்கு முன்னாடி தான் வந்து இவர் வராரு, இவர் தான் இன்னையிலேருந்து வந்து துணைத் தலைவராக வருவார் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. எங்களுக்கெல்லாம் ஒன்றுமே புரியல. நாங்கள்லாம் வந்து 10 மாதமாக நாங்கள் இங்கே வந்து கட்சி ஆரம்பத்துலேருந்து இருக்கிறோம். எங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் கூட கிடையாது. அதாவது கடைசியாக போகிறதுக்கு முன்னே எங்களுக்கு வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் மாதிரி கொடுத்துட்டு அனௌன்ஸ் பண்ணுறாங்க. இது வந்து கொஞ்ச நேரத்தில் வந்து மேனேஜ்மெண்ட் கமிட்டின்னு தனியாகவும் எக்ஸிக்யூட்டிவ் கமிட்டின்னு தனியாகவும், மேனேஜ்மெண்ட் கமிட்டி வந்து எல்லா டிசிஷனும் எடுக்கும், எக்ஸிக்யூட்டிவ் கமிட்டிக்கு வந்து நிறைய விஷயம் வந்து பிரஸ் வழியாகவும் ஊடகம் வழியாகவும் வாட்ஸ்அப் வழியாகவும் தான் தெரியுன்ற மாதிரி ஒரு சூழ்நிலை உருவாச்சு. இந்த சூழ்நிலையை வந்து நம்ம மாற்றணும் அப்படின்னு சொல்லி நான் நிறைய உள்ளே இருக்கும்போதே, இல்லைங்க இதெல்லாம் கரெக்ட் பண்ணணும், நம்ம இந்த விஷயத்தெல்லாம் நம்ம மாற்றணும், இதெல்லாம் வந்து இன்னைக்கு எல்லாரும் வந்து நம்ம சேர்ந்து எடுத்துகிட்டு போகணும்னு சொல்லி நிறைய விஷயம் நிறைய டைமில் நான் சொன்னேன். நான் சொன்ன விஷயம் எதுவும் வந்து பெருசாக வந்து சாருக்கு போச்சா என்னான்னு கூட தெரியாது. அந்த மாதிரியான நிலைமையில வந்து போயிடுச்சு. இன்னொரு நீங்கள்லாம் சொன்னீங்கன்னா வந்து கேட்டிங்கன்னா அது வந்து நீங்கள்லாம் வந்து சிரிப்பீங்க. நான் 1 வருஷமாக வந்து சாரோட ட்ராவல் பண்ணுறேன். இப்போ வந்து இன்னும் கூட அவருடைய ஃபோன் நம்பர் என்னன்னு எனக்கு தெரியாது. அதாவது வந்து ஒரு அரண் போட்டுக்கினாங்க. அது அவருக்கு பிடிச்சவங்களுக்கு மட்டும்தான் அவருடைய கான்டாக்ட்ஸ் டைரக்ட் அப்ரோச் பண்ணலாம். மீதி எல்லாருக்கும் வந்து நாட் டைரக்ட் அப்ரோச். அதாவது மாமியார் உடைச்சா மண் குடம், மருமகள் உடைச்சா பெண் குடம், அந்த மாதிரியான விஷயத்தில் வந்து உங்களுக்கு வந்து போயிட்டு இருந்தது. இதெல்லாம் வந்து எனக்கு வந்து பார்த்து வந்து என்னப்பா இது மாற்று அரசியல் தானே வந்தோம், இங்கேயும் இதே தானே நடக்குது அப்படின்னு சொல்லி நான் வந்து சுற்றி கேட்டுட்டு இருந்தேன். அந்த இதுலேருந்து மாறணும் அப்படின்னு சொல்லி இப்போ இந்த சடனாக வந்து எலெக்ஷன் வந்துடுச்சு. எலெக்ஷன் வந்தபோது நான் கடலூர்லேருந்து வந்து யாருமே எக்ஸிக்யூட்டிவ் கமிட்டிலேருந்து யாரும் முதல்ல வரத்துக்கு தயாராக இல்லை. நான் தான் வந்து நம்ம வந்து எக்ஸிக்யூட்டிவ் கமிட்டி மெம்பர்னு சொல்கிறோம், நம்ம வந்து கழுத்தை வந்து கத்தியில் வைக்கலன்னா யார் வருவாங்க அப்படின்னு சொல்லி நான் தான் வந்து நான் நிற்க தயார் அப்படின்னு சொல்லி சொன்னேன். நான்
அதுக்கப்புறம் இன்னும் 2 பேர் வந்து ஜாயின் பண்ணாங்க. அதுக்கப்புறம் தான் வந்து மொமெண்டம் வந்தது. உங்களுக்கு ஏன் நான் வந்து இந்த இது ஜாயின் பண்ண உடனே அப்போ இவங்க இந்த மேனேஜ்மெண்ட் கமிட்டியில் இருக்கிறவர் என்ன சொன்னார், நீங்கள் போய் கடலூரில் போய் உங்கள் வேலையை ஆரம்பிச்சிருங்க, நீங்கள் எதுவும் வெயிட் பண்ண வேண்டாம், நான் உங்களுக்கு எல்லா விதத்துலையும் சப்போர்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னார். அவர் சொன்ன நம்பிக்கையில் நான் வந்து போய் கடலூரில் கிரவுண்ட் ஒர்க்கும் ஆரம்பிச்சிட்டேன். அதுக்கப்புறம் வந்து இங்கேயும் வந்து ஆரம்பித்தேன். ஒரு என்னுடைய முகநூல் ஃபேஸ்புக்கில் ஒரு போஸ்ட் ஒன்று போட்டேன், இந்த மாதிரி வந்து நான் கடலூரில் வந்து நிற்க போகிறேன் நான், ப்ளஸ் எனக்கு வாலண்டியர்ஸ்லாம் வேணும் அப்படின்னு சொல்லி அது போட்டிருந்தேன் நான். அது வந்து தவறாக இருந்தது அப்படின்னு சொல்லி எனக்கு சுட்டி காட்டினாங்க. நான் சாரை வந்து நேராக பார்த்து சாட்டர்டே அன்னைக்கு நான் செஞ்சது வந்து தவறு, என்னை வந்து மன்னிச்சுக்கோங்க, எனக்கு வந்து இதில் வந்து நான் வந்து தெரிஞ்சு பண்ணலை, உங்களோட அத்தாரிட்டியை வந்து கொஸ்டின் பண்ணணுமோ இல்லை ரூல்ஸை ஃபாலோ பண்ணணுமோ அப்படின்னு கிடையாது. இது வந்து நான் வந்து ஒரு ஆண்டர்பிரனராக வேலை செய்யணும் கிடுகிடுன்ற மாதிரி அப்படின்ற பண்ணேன் நான். ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனி இப்போ எப்படி இருக்குன்னா, உங்களுக்கு வந்து இப்போ எல்லா கம்பெனியும் வந்து இன்னைக்கு வந்து புதுசாக ஆரம்பிக்கிறவங்க தான் வேகமாக ஓடுவாங்க. இன்னைக்கு முயல் வந்து வேகமாக ஓடும், ஃபுல் எனர்ஜியில் ஓடுவாங்க, எந்தூசியாசமாக இருக்கும். பழையவங்கெல்லாம் சிஸ்டம் ப்ராசஸ் பொறுமையாக யானை மாதிரி நடப்பாங்க. ஆனால் இங்கே என்ன நடக்குது, எல்லா கட்சி பழைய கட்சிகள்லாம் கேண்டிடேட் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க, இன்னும் எங்கள் கட்சி தான் கேண்டிடேட்டே அனௌன்ஸ் பண்ணல. அந்த மாதிரி எந்த இடத்துல ஸ்லோ பண்ணணும், எந்த இடத்துல ஃபாஸ்ட்டாக போகணும், எப்படி நடக்கணும் அப்படின்ற விஷயம்லாம் வந்து சாருக்கு அட்வைஸ் கொடுக்குறவங்க வந்து சரி கிடையாது. சார் வந்து மற்றவங்க கொடுக்குற அவர் வந்து அவங்களோட இன்புட்டில் தான் அவர் வந்து ஆக்ஷன் பண்ணுறார். அவருக்கு கொடுக்க வேண்டிய இன்புட் எல்லாம் பார்த்தீங்கன்னா எது எது தவறாகவும் கிரவுண்ட் ரியாலிட்டியை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாமல் அவங்க வந்து அவங்களுக்கு பிடிச்சதே வந்து அவங்க வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க. அதை அவர் உள்வாங்கி டிசிஷன் எடுக்கும்போது நிறைய டிசிஷன் தப்பாகுது. அந்த டிசிஷன் தப்பாகும் போது அது கட்சிக்கு மட்டும் கிடையாது, நிறைய பேர் அதோட அசோசியேட் ஆயிருக்காங்க, எல்லாருக்கும் அதோடைய வீக்னஸ் வருது. அதனால நான் வந்து யோசிச்சு பார்த்து நான் சார்கிட்ட சொன்னேன், என்னால் உங்களுக்கு வந்து அந்த ப்ராசஸ்ல வந்து பிரச்சனைன்னா அது வந்து வேண்டாம், அது நான் வந்து எலெக்ஷன்ல நிக்கல, நான் வந்து என்னோட இதை வந்து நான் விளைவிக்கிறேன்னு சொன்னேன். இன்னொரு எனக்கு ரொம்ப என்ன ஒரு இந்த கோவப்படுத்துற விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா, அந்த இன்டர்வியூ மீட்டிங்க்கு நான் வந்து இன்டர்வியூக்கு போறேன். நான் அந்த இன்டர்வியூல வந்து 2-3 ஜாம்பவான்லாம் இருக்கிறாங்க, அதாவது எக்ஸ்டர்னல் பீப்புள்லாம் இருக்கிறாங்க, சார் இருக்கிறாரு, எங்களுடைய இவங்க வந்து எக்ஸிகியூட்டிவ் கமிட்டி மெம்பர் 2 பேர் இருக்காங்க, கூட வந்து ஒரு வாரத்துக்கு முன்ன சேர்ந்த கோவை சார்லாம் இருக்காங்க. என் மனைவி கேட்டாங்க, கோவை சரளாவை இன்டர்வியூ பண்றதுக்காப்பா நீ வந்து அரசியலில் போய் சேர்ந்த அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. எனக்கு அதுக்கு பதிலே இல்லை. அதாவது எந்தெந்த இடத்துல யார் அவருக்கு அந்த அட்வைஸ் வந்து அவங்கள அங்கே உட்கார வச்சாங்க, சாருக்கு அந்த அட்வைஸ் கொடுத்தாங்கன்னு தெரியல. யார் யாரை எந்தெந்த இடத்துல எப்படி வைக்கணும், எப்படி அவங்க ஒரு கேம்பெயினராக இருக்கலாம், ஒரு நடிகையாக இருக்கலாம், ஒரு காமெடி பண்ணுறவங்களா இருக்கலாம், அவங்கள கூப்பிட்டு வந்து எக்ஸிகியூட்டிவ் கமிட்டி இதில் வந்து இன்டர்வியூ பேனலில் போட்டு அவங்கள வச்சு எங்களை வந்து இன்டர்வியூ பண்ணுறதெல்லாம் வந்து ரொம்ப வந்து அது வந்து இதெல்லாம் சின்ன சின்ன விஷயமா இருக்கு. இந்த மாதிரி நிறைய விஷயம் கண்டினியூஸாக நடந்துட்டு இருக்கு. இன்னொன்று வந்து சொன்னாங்க, இங்கே வந்து நீ வந்து ஃபேஸ்புக்கில் போட்டுட்ட அப்படின்னு சொல்லிட்டு, அதே இதில் வந்து என்னுடைய நண்பர் அவங்க வந்து எனக்கு சொல்றதுக்கே வந்து இதுவாக இருக்கு, கமிலா மேடம், கமிலா நாசர் வந்து அவங்களோடும் வந்து அவங்களுடைய வாட் யூ கால் சோஷியல் மீடியாலையும் வால் போஸ்டர்லையும் எல்லா இடத்துலையும் இன்னைக்கு வந்து அரசியல்னா ஒரு கேண்டிடேட் ஒரு எந்தூசியாசம்ல எழுதுறது, இவ்வளவுதான். இது ஒரு ரொம்ப சிம்பிளான விஷயம். எதை வந்து ஊதணும், எதை வந்து வந்து விட்டு கொடுக்கணுன்றது தெரியாம அவங்க வந்து ப்ளோ பண்ணி அவங்க வந்து பண்ணாங்க. அதுவும் நான் அவங்களுக்கு கஷ்டம் கொடுக்கடான்னு சொல்லிட்டு நானே வந்து அந்த இதுல இருந்து விலகிட்டேன் நான். அதுக்கப்புறம் நான் எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணி பார்த்தேன், இது என்னப்பா இங்க நடக்குது, ஒரு வருஷமா இருக்கிறோம் நம்ம இந்த பார்ட்டியில வந்து நமக்கு வந்து இன்னும் வந்து நம்ம வந்து வேலையை விட்டுட்டு நம்ம வந்து இங்க வந்து எல்லாம் பண்றோம். ஒன்று வந்து மேனேஜ்மெண்ட் வந்து அவங்க மேனேஜ்மெண்ட் கமிட்டி அவங்க வந்து அவங்க ஒன்று டிசைடு பண்ணி அவங்களுக்கு பிடிச்சதுன்னா அவங்க வந்து இதாகிடும். ஒருத்தர் வந்து பொருளாளராக போன வாரம் வரை இருந்தார், திடீர்னு ஒரு நாள் அந்த பொருளாளர் வந்து இவர் வந்து நீக்கப்பட்டார் அப்படின்னு சொல்லி ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் வருது. அப்படிதான் எங்களுக்கு தெரியணும். அதாவது ஒரு ஆளை உள்ள வராங்கன்னாலோ உள்ள வரத்துக்கும் வந்து எந்த இன்ஃபர்மேஷனும் கிடையாது, எந்த அதாவது டிஸ்கஷன் பாயிண்ட்லாம் கிடையாது, ஒரு ஆளை வெளியே அனுப்புறதுக்கும் எந்த டிஸ்கஷன் பாயிண்ட்டும் கிடையாது. இதுதான் வந்து ஜனநாயக அரசியலா, இதுதான் மாற்று அரசியலா? வெளியே மாற்று அரசியல் நம்ம பேசுறோம், முதல்ல அதை வீட்டில் பிராக்டிஸ் பண்றோமா? தி லா மேக்கர் ஷுட் நாட் பி லா பிரேக்கர். ஸோ உங்களுக்கு வந்து வெளியே வந்து நான் இதை சாதிக்க போறேன், அதை சாதிக்க போறேன், நான் ஜனநாயகம் பண்ண போறேன், அந்த மாதிரி ஜனநாயகத்தை மாற்ற போறேன்னு சொல்லிட்டு உள்ளே வந்து இருக்கிற ஆளுங்க எல்லாரும் வந்து ஒருத்தவங்க மூஞ்ச பார்த்துக்கிட்டு அவங்க வந்து ஒரு கார்டியலான இதுல அவங்க இல்லைன்னா அவங்கள வச்சு எப்படி வந்து அரசியல் பண்றது இப்படின்ற மாதிரி நிறைய கொஸ்டின்ஸ். இதை நான் சொல்றதெல்லாம் வந்து என்ன சொல்றது சிம்டம்ஸ். இது காசு என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த மேனேஜ்மெண்ட்னு ஒரு குரூப் அவங்க வந்து
சோமர்செட்டில் உக்காந்துக்கிட்டு அவங்களுக்கு வந்து அங்கேருந்து டிசிஷன் எடுத்துட்டு அவங்க இங்கே வந்து கொடுப்பாங்க. இந்த டிசிஷனை வந்து நாங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு வந்து எங்களால் வந்து கிரவுண்ட் ரியாலிட்டி சொன்னால் அவங்க கேட்க மாட்டாங்க. இவங்களில் வந்து நீங்கள் பெரிய ஆளா நாங்கள் பெரிய ஆளான்னு சொல்லி உள்ள அரசியல் தான் நடந்துட்டுருக்கு. நான் வந்து அரசியல் பண்ணுறதுக்காகவோ இல்லைன்னா வந்து எம்எல்ஏ ஆகிறதுக்கோ எம்பி ஆகிறதுக்கோ நான் வந்து அரசியலுக்கு வரல. என்னால் உண்மையாலுமே ஏதாவது தமிழ்நாட்டுக்கு நல்லது செய்ய முடியுமா, இந்தியாவுக்கு நல்லது செய்ய முடியுமா அப்படின்னு நினச்சி தான் நான் வந்து இந்த அரசியலுக்கு வந்தேன். நான் இங்கே வந்து பார்த்தா புது மாற்று அரசியல் புது அரசியல்னு வந்தனால தான் எனக்கு எல்லா கட்சியிலேருந்தும் எனக்கு இன்விடேஷன் இருந்தது. ஆனாலும் மற்ற கட்சிகளை இன்விடேஷன் எடுக்காம நான் வந்து கமல் சார்கிட்ட சேர்ந்தேன்னா உண்மையாலுமே அவர் வழியா தமிழ்நாட்டுக்கு நல்லது நடக்கும்னு சொல்லி நம்பினேன். இன்னைக்கும் நம்புறேன். ஆனா அது நடக்கணும்னா அது கமல் சாரால மட்டும் முடியாது. அவரோட இருக்க டீமு கனெக்டடாகவும் கிரவுண்ட் லெவல்ல என்ன நடக்குதுன்றது தெரிஞ்சும் அவருக்கு கரெக்டா ஃபீட்பேக் கொடுத்து அந்த ரெண்டு கையும் சேரும் போது தான் இந்த மாறுதல் உருவாகும். அந்த மாறுதல் உருவாத வரைக்கும் என் கண்ணுக்கு முன்னாடியே வந்து என்ன வேணா நடக்கும் நான் பார்த்துட்டு இருக்கிறதுக்கு நான் வந்து தயாரா இல்லை. இஃப் இன்ஜஸ்டிஸ் இஸ் ஹேப்பனிங் டு யுவர் நெய்பர், இஃப் யூ ஆர் வாட்சிங், வெயிட், இட் வில் பி யுவர் டர்ன் நெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. என்னுடைய டர்ன் நெக்ஸ்ட் அவங்க இழுத்து விடுறதுக்கு பதில் நானே வந்து போதும் எனக்கு இந்த அரசியல் இப்போதைக்கு இந்த மாதிரி அரசியல் தேவையில்லை அப்படின்னு சொல்லி நான் வந்து இப்போ ஒரு கமா போட்டிருக்கிறேன். இந்த கமா தான், இது வந்து ஃபுல் ஸ்டாப் கிடையாது. ஏன்னா என்னால் அரசியலால தான் பெரிய மாறுதல் வந்து இந்த சமுதாயத்தில் உருவாக்க முடியும்னா அது அரசியலால தான் முடியும் அப்படின்றத வந்து உள்ள வந்து ரொம்ப நல்லா பவர்ஃபுல்லா தெரிஞ்சுக்கிட்டேன். ஆனாலும் அதுக்கு மேல என்ன பண்ண போறேன்றது போக போக நான் சொல்லுவேன். நான் இதுதான் வந்து என்னுடைய நேர்காணல நான் கலந்துகிட்டேன். நேர்காணல கலந்துக்கலன்னு வந்த இன்ஃபர்மேஷன் தவறு. நான் நேர்காணல்ல கலந்துகிட்டேன். அந்த நேர்காணல்ல வந்து கமல் சார் இருந்தாரு, மௌரியா இருந்தாரு, மதன் இருந்தாரு, ராவ் இருந்தாரு, கோவை சரளாவும் இருந்தாங்க. நேர்காணல்ல வந்து கடலூர்ல வந்து நீங்க யாரு, நீங்க கடலூர்ல வந்து உங்களுக்கு வந்து என்ன உங்களோட ஸ்டாண்டிங் இருக்கு, நீங்க வந்து எவ்வளவு என்ன கடலூரை பத்தி உங்களுக்கு என்ன தெரியும், நீங்க என்ன வாட் இஸ் எவ்வளவு பேர் உங்களுக்கு கேம்பெயின் வருவாங்க அப்படின்றத கேட்டாங்க. கோவை சரளா ஆஸ் யூஷுவல் கேட்பாங்க, நீங்க எவ்வளவு பணம் உங்களால வந்து செலவு பண்ண முடியும் அப்படின்றது தான் அவங்களோட ஸ்டாண்டர்ட் கொஸ்டின். அந்த கொஸ்டின் அவங்க கேட்டாங்க. கடலூர்ல அடுத்த கட்ட வேலைகள் பாருங்கன்னு சொன்னது மகேந்திரன். கட்சியில இருந்து நான் தான் வெளியே போனேன். கட்சி ஒண்ணு என்ன ஒண்ணு வெளியே அனுப்பல. நான் தான் ரெசிக்னேஷன் கொடுத்தேன். எது நான் இந்த புகார்களை வந்து கிட்டத்தட்ட 6 மாசமா வேற விஷயத்துல நான் சொல்லிட்டு இருக்கிறேன். நான் நேர்காணல் நான் சனிக்கிழமை சந்திச்சிருந்த போது வெறும் அந்த Facebook போஸ்ட்ல நான் போட்டதும் அது சம்பந்தமான விஷயமும் அது நான் வந்து தெரிஞ்சு பண்ணலன்றது மட்டும்தான் நான் சொன்னேன். அப்புறம் நான் வந்து நிக்க விரும்பல. நான் கேண்டிடேட்டா வந்து நான் உங்களுக்கு இதனால தர்ம சங்கடம் வரும்னா அந்த விஷயத்துல நான் உங்களுக்கு இடையூறா இருக்க விரும்பல அப்படின்னு சொல்லி நான் வித்ட்ரா பண்ணிக்கிறது மட்டும் தான் இன்னைக்கு சொன்னேன். அதை வந்து நான் வந்து விலகிறேன் அப்படின்ற பாயிண்ட்ல நான் வந்து ஜெனரல் செக்ரட்டரி கிட்ட அவர்கிட்ட தான் பேசுறேன். நான் அதாவதுப்பா நான் வந்து மக்கள் நீதி மையம் வழியா நான் திமுக போக வேண்டிய தேவை எனக்கு கிடையாது. நான் டைரக்டாவே என்னால திமுக போயிருக்க முடியும். ஃபர்ஸ்ட் அதை புரிஞ்சுக்கோங்க. எனக்கு வந்து பேக்டோர் என்ட்ரி தேவையே கிடையாது. டைரக்ட் என்ட்ரி எங்களால் வாங்க முடியும். பிடிக்கல இந்த கட்சிகள், இந்த 4 கட்சியும் பிடிக்கல, மாற்று அரசியல் வேணும், உண்மையாலுமே தமிழ்நாட்டுக்கு ஒரு வழியா நல்லது நடக்கும் அப்படின்னு நம்பி தான் நான் வந்து சேர்ந்தேன். அதனால நீங்க சொல்றதுக்கு பாயிண்ட்டுக்கு வந்து சம்பந்தமே கிடையாது. ரெண்டாவது வந்து இந்த தேர்தலில் வந்து எனக்கு வந்து சீட்டு வேணும், எனக்கு எலக்ட்ரல் பாலிடிக்ஸ்ல இன்ட்ரெஸ்ட் கிடையாது. எனக்கு சார் அதுக்கப்புறம் எல்லாரும் யாருமே நிக்கல. எனக்கு பர்சனலா ஆமா அவதான் சொல்றேன். நான் வந்து மகேந்திரன் வந்து சொல்லி
அது வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் எல்லா வேலையும் நான் அவர்கிட்ட பர்மிஷன் வாங்கின அப்புறம் தான் பண்ணேன். அப்புறம் வந்து இது கேட்ட உடனே நேராக நான் சார் கிட்ட போய் பார்த்து நான் அப்பாலஜைஸ் பண்ணியாச்சு. அதோட the case is rested. There is no more that case. மற்ற கட்சியில வந்து அழைப்பு கொடுத்தாங்க, ஆனா மக்கள் நீதி மையத்துக்கு தான் போகணும்னு சொன்னீங்க. இப்போ அதுக்கு வெளியே வந்திருக்கீங்க, எனக்கு திரும்பி வேற கட்சியில தான் போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. எந்த வேறு கட்சிகள் போறதுக்கு வாய்ப்பு இப்போதைக்கு வந்து நான் வந்து அதை பத்தி யோசிக்கல. நான் வேற கட்சிக்கு போறதுக்காக இங்கேருந்து இப்போ வெளியே வரல. அதை மட்டும் நான் வந்து தெளிவுபடுத்துறேன். நான் அந்த முறை வரப்போ வந்து நான் வந்து ஒரு எந்தூசியாசமும் ஒரு இன்ட்ரெஸ்டோட ஒரு மாறுதல் நடக்கும்ன்றது போவேன். இப்போ மட்டும் நான் சேஞ்ச் பண்ணும்போது நான் யோசிச்சு போவேன். நான் எதுக்கு போறேன், அங்க எனக்கு என்ன பொசிஷனு, என்ன என்னால கான்ட்ரிபியூட் பண்ண முடியும், என்ன சேலஞ்சு வரும், அதெல்லாம் தெரிஞ்சுதான் நான் போவேன். நான் இப்ப வந்து திரும்ப வந்து ஒரு சின்ன குழந்தை அந்த டைம் வந்து ஒரு மத்தாப்புத்தனமான ஆசையில போன மாதிரி இந்த முறை போக மாட்டேன். ஆமா சார், அதான் தெளிவா சொன்னேன். எது, அதாவது 2 மகேந்திரன் இருக்கிறாங்க. அதாவது துணைத் தலைவர் மகேந்திரன் வந்து அவர் அறிமுகப்படுத்தப்பட்ட அதாவது விஷயமே கட்சியில ஜனநாயகம் இல்லைன்றதுக்கு ஒரு பெரிய எக்ஸாம்பிள் அதுதான். நான் சொன்னது விஜய் டிவி மகேந்திரன். அதாவது கிரவுண்ட் ரியாலிட்டி வந்து ஒரு 10-15 நம்மளை சுத்தி நடந்துட்டு இருக்கு. நீங்க சொல்ற கஜா புயல்ல வந்து அதிகம் வந்து கஜா புயல் ஏரியாவுக்கு போனது வந்து கமல் சார் தான். தூத்துக்குடிக்கும் வந்து அவருக்கு ஒரு விஷயம் புரியலன்னா அவர் 4-5 எக்ஸ்பர்ட் யார் இருக்காங்களோ அவங்களெல்லாம் கலந்து ஆலோசித்து அவருக்கே எல்லாம் தெரியணும்னு தேவை கிடையாது. அவர் வந்து அந்த மாதிரி தான் ஒரு டிசிஷன் எடுப்பாரு. அது காவேரியில நான் பார்த்திருக்கிறேன், தூத்துக்குடியில பார்த்திருக்கிறேன், நெடுவாசல்ல பார்த்திருக்கிறேன், எல்லா இடத்துலயும் பார்த்திருக்கிறேன். அவர் வந்து ஒன்னும் எடுத்த கௌத்தம் செய்யற தலைவர் கிடையாது. பட் அவர் கூட இருக்கிற மத்த பேர் அவரை வந்து உங்களை வந்து அவருக்கு வந்து சரியான இன்ஃபர்மேஷன் சரியான நேரத்தில் போறதில்லை. அதுதான் பிரச்சனை. மேனேஜ்மெண்ட் கமிட்டின்னு இருக்கிறாங்க. அதான் எனக்கு தெரியலப்பா. அவரும் மேனேஜ்மெண்ட் கமிட்டின்னு யார் யார் இருக்கிறாங்களோ, இங்க நாங்க எக்ஸிகியூட்டிவ் கமிட்டின்னு சொல்லி நாங்க எல்டாம்ஸ் ரோட்ல இருந்து ஆபரேட் பண்றோம். மேனேஜ்மெண்ட் கமிட்டின்னு சோமர்செட்ல இருந்து ஆபரேட் பண்றாங்க. எங்க ரெண்டு பேருக்கும் நிறைய கேப் இருக்கு. அது அப்படிதான், சிலதெல்லாம் அப்படிதான் ஃபங்க்ஷன் ஆகும் எல்லாத்துக்கும். இப்ப வந்து இவங்க இருந்தாங்க, மேடம் ஜெயலலிதா இருந்தாங்க, சசிகலா இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்பாங்க, கேட்க முடியாதுல்ல. அது மாதிரிதான் உண்மைதான். அது ஒன் ஆஃப் தி ப்ராப்ளம். அதாவது வந்து அவர் வந்து இன்னும் வந்து முழு நேர அரசியல்வாதியா வரலையோன்னு என்ன மாதிரி எனக்கெல்லாம் வந்து அதுல ஒரு இது உண்டு. அவர் வந்தாருன்னா இன்னும் நல்லா இருக்கும்னு ஃபீல் பண்ணுவேன். ஒரே இஃப் யூ சேஸ் 2 rabbits you will catch neither. நீங்க எந்த முயலை பிடிக்கணும்னு நினைக்கணுமோ அந்த ஒரு முயலை தான் சேஸ் பண்ணணும். ஒரே டைம்ல 2 முயலை சேஸ் பண்ணீங்கன்னா இந்த முயலும் போயிடும் அந்த முயலும் போயிடும். அதுதான் இங்க நடந்துட்டு இருக்கு. அவர் ஆக்சுவலா வந்த அப்புறம் குற்றச்சாட்டு அதிகமாயிடுச்சு. சில பேர் வந்து பிரச்சனையை சால்வ் பண்ண வருவாங்க, சில பேர் வந்து எரியிற வேலையில விளக்குல எண்ணெய் ஊத்துவாங்க. இன்னமும் வந்து சாரும் மக்களும் நடைமுறையும் இன்னும் டிஸ்டன்ஸ் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் ஒரு இதுவும் பெனிஃபிட்டும் கிடையாது. சார், ஓராண்டு காலமா வந்து நீங்க மக்கள் நீதி மையத்தில் பயணிச்சுட்டு வரேன்றீங்க. ஆனா இதுவரை கமல் அவர்களை தொடர்பு கொண்டு பேச முடியாத அளவுக்கு இந்த டிஸ்டன்ஸ் இருக்கிறது வந்து ஒரு தலைவர் இந்த மாதிரி தன்னோட எக்ஸிகியூட்டிவ் மெம்பர்ஸ் வச்சிருக்கிறது சரியான ஒரு அது நீங்க அவர்கிட்ட கேட்க வேண்டிய கேள்வி, என்கிட்ட கேட்க வேண்டிய கேள்வி. ஆமா, அதெல்லாம் தங்கலாங்க. ஆனாலும் வந்து சில விஷயம் சொல்றாங்கல்ல, ரெஸ்பெக்ட் வந்து should be given, we should not ask for respect.
டெஃபினட்டா இல்ல. எனக்கு எலக்ட்ரல் பாலிடிக்ஸ் வந்து எனக்கு வந்து அப்படி ஒண்ணும் கிடையாது. எனக்கு மக்கள் நீதி மையம் முன்னேறணும் தான் என்னுடைய ஆசை. நான் முன்னேறணும்னு ஆசை கிடையாது. ஒரு வேட்பாளரா நிக்கணும், ₹1 இருந்தா மட்டும்தான் சீட்டுன்றாங்க. அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. அது வந்து கம்ப்ளீட்டா தவறு. அப்போ அவ்வளவு பணம் கொடுத்து வரத்துக்கு எங்க கட்சியில அவ்வளவு இந்த மாதிரி ஆளுங்க எல்லாம் கிடையாது. அதெல்லாம் கம்ப்ளீட்டா தவறு. சார், நீங்க வேட்பாளர் அறிவிச்சு தவறு கமல் கிட்ட சொல்லிட்டீங்க. அப்பயே சார் கட்சி விட்டு வெளியே வந்தீங்க. நீங்க மன்னிப்பு கேட்டீங்க. வெளியே வந்தீங்க. இல்ல, அதாவது வந்து ஒரு ஸ்டேஜ்ல வந்து நான் வந்து வீட்டுல போயிட்டு என்னப்பா இந்த மாதிரியான விஷயம் வந்து இது வந்து நடந்துட்டே இருக்குது. இது வரைக்கும் நம்ம வந்து ஒரு ஃபுல்லு, அதாவது இன்னமும் இனிமேல் வந்து பணமும் டைமும் எங்க வீட்டில் எங்க அண்ணா, எங்க தாத்தா, எங்க அப்பா, எங்க அம்மா சம்பாதிச்ச எல்லா சோசியல் கேபிட்டலை யூஸ் பண்ணி தான் நான் கடலூர்ல நிக்கிறேன். அந்த கேபிட்டலை நான் வந்து வேஸ்ட் பண்ண விரும்பல. சார், சிலர் தடையா இருக்காங்க, சிலர் தடையா இருக்காங்கன்னு சொல்றீங்க. அவருக்கு எப்படி சார் சிலர் தடையா இருப்பாங்க? யாருன்னு தெரியும்? சொல்றீங்கன்னா தெரியும். யார் அந்த சிலர்? யார் போய் சொல்லுவாங்க? நீங்க கூட பாத்துட்டு இருக்கலாம். சார், அது யாராருக்கு புரியணுமோ அவங்களுக்கு புரிஞ்சா போதும். நான் வந்து இதை விட வந்து அதான் நான் மேனேஜ்மெண்ட் கமிட்டியில யார் யார் இருக்கிறாங்கன்னு மக்கள் கூகுள் பண்ணி பாத்துக்குவாங்க. இப்ப நீங்க எல்லாம் இருக்கிறீங்க. சார், அவங்க வந்து எல்லா டிசிஷன் எடுத்து அவங்க வந்து சொல்லுவாங்க. அதை நம்ம போயிட்டு மீதி பேர் வந்து எக்ஸிக்யூட் பண்ணணும். அது வந்து சரி வராது. முழுக்க முழுக்க பணம் வைத்து ஒன்று முழுக்க முழுக்க செயல்படல. முழுக்க முழுக்க வந்து கமல் சாரோடைய கிரெடிபிலிட்டியும் கமல் சாரோடைய பாப்புலாரிட்டியும் வச்சு தான், அதான் எங்களுடைய முதல் மூலதனம். அதை வச்சு தான் வந்து மக்கள் நீதி மையம் வந்து தொடங்கப்பட்டது. அதை வச்சு தான் ரன் பண்ணது. ஆனால் நடுவில் வந்த சில பேர் வந்து இப்போ பணம் தேவை அப்படின்றதுனால வந்து வேற பக்கம் அவர் வந்து சினிமாவில் நடிச்சு, டிவியில் நடிச்சு, அவருடைய சொந்த பணத்தை போட்டு அதை வச்சு தான் இவ்வளோ நாள் கட்சி ரன் பண்ணுறாங்க. இந்த ஸ்டேஜில் வந்து அடுத்த ஸ்டேஜ் வரும்போது இன்னைக்கு புதுசாக வரவங்கெல்லாம் வந்து அவங்கெல்லாம் வந்து ஒரு வேற மாதிரி எடுத்துட்டு போறாங்களோ அப்படின்னு எங்களுக்கு ஒரு இது வருது. இப்போ உள்ள இருக்கவங்களுக்கே எங்களுக்கு தெரியல. ஏன்னா நிறைய விஷயம் மக்கள் நீதி மையம் வெளியிட்டிருக்க செய்தி குறிப்புல நீங்க நேர்காணலுக்கே வரல சொல்லிருக்காங்க சார். நான் நேர்காணல் அவசியம் போனேன். அதுல கமல் சார் இருந்தாரு, கோவை சார்லாம் இருந்தாங்க, மௌரியா இருந்தாரு, எல்லாம் நான் தான் தெளிவா சொல்றேன். டேட் வந்து ஞாபகம் இல்லை, டியூஸ்டேன்னு நினைக்கிறேன். அதான் போனோம். ஒரு வருஷமா அவரோட பயணிச்சிருக்கீங்க. வெளிப்படையாக செய்தி தேர்வுக்காக தெளிவா சொல்றாரு, இன்டர்வியூக்கே வரல, இப்படிப்பட்ட அது முன்கூட்டியே சொல்லியாச்சு, இன்னும் 100 பேர் இருக்காங்க, அவங்க இன்டர்வியூக்கு அப்புறம் சொல்லலாம். அப்படி ஒரு பகிரங்கமாக ஒரு வருடமா இருக்கவங்களை எதிர்த்து பார்க்கும்பொழுது அந்த நிலைப்பாடை எப்படி பாக்குறீங்க? கமலஹாசனோட நிலைப்பாடு அது வந்து அவரோட நிலைப்பாடா இருக்காதுன்றது என்னுடைய கருத்து. அது கூட இருக்கிறவங்களோட நிலைப்பாடா இருக்கும். ஏன்னா எனக்கு தெரிஞ்சு வந்து சார் வந்து மாத்தி பேச மாட்டார். அவருக்கு தெரிஞ்சிருக்கும், தெரியாம எழுதிருக்காது, வேற யாராவது கொடுத்துருப்பாங்க. கொடுத்து இதை பாருங்க சார் உடனே நம்ம படிக்கும் போது ஓவர் லுக் பண்ணிருப்பார். இல்ல வேற ஒண்ணும் அப்படி இருக்க சான்ஸ் இல்லை. ஏன்னா அட்டன் பண்ண எனக்கு தெரியும். நானே இன்னைக்கு வந்து எது இல்ல இல்ல அப்படிலாம் ஒண்ணு நான் ஒண்ணு சொல்ல வரல. எனக்கு நான் யூகத்து மேல நான் பதில் சொல்ல முடியும். இந்த மாதிரி இருக்கலாம், நான் யூகிக்கிறேன். என்னோட யூகம் தப்பா இருக்கலாம். சார், இப்போ உங்களுக்கு கட்சி நடவடிக்கைகள்ல அதிருப்தி இருக்கு அப்படின்னு சொல்லிருக்கீங்க. உங்களை மாதிரியே பல பேர் அதிருப்தியா இருக்காங்களா? அவர்களும் உங்களோட கைகோர்த்து கட்சியை விட்டு வெளியில வர மாதிரியான பேச்சுவார்த்தைகள் இல்ல, நிறைய பேர் அதிருப்தியில இருக்கிறாங்க. அவங்க வருவாங்களா வரமாட்டாங்களா, எப்ப வருவாங்கன்னா நான் சொல்ல முடியாது. ஏன்னா ஒருத்தவங்களுக்கு ஒரு நீடு இருக்கு கட்சியில இருக்கிறதுக்கு. எனக்கு எந்த நீடும் இல்ல கட்சியில இருக்கிறதுக்கு. புரியுதுங்களா? இந்த கட்சியில எந்த கட்சி எனக்கு தேவை கிடையாது. இருக்கலாம், மோஸ்ட் ஆஃப் தி பேர் ஏதாவது ஒரு தேவை இருக்கும்ல. இல்லைன்னா ஒருத்தவங்க மேல விஷன் இருக்கும். சில பேர் வந்து தேவை இருக்கும், சில பேர் விஷன் இருக்கும். எனக்கு தெரிஞ்ச வரையும் என்னை சுத்தி வந்து நிறைய தேவைகள் இருக்கிறவங்க தான் ஜாஸ்தியா இருக்கு. சார், நீங்க சோசியல் மீடியால வெளியிட்டதுனால தான் வந்து உங்களுக்கு இப்போ வந்து நீங்க ராஜினாமா பண்ணணும், பண்ணிருக்க ஏத்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அதுவே இது சம்பந்தம் கிடையாது. நான் ரொம்ப கபிலா நாசர் வந்து மத்திய சென்னைக்கு இவர் போட்டியிட போறார் அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு பேம்ப்ளெட்டை ரெடி பண்ணி சோசியல் மீடியால வந்துச்சு. ஆனா அதை பத்தி எந்த ஒரு நடவடிக்கையோ இல்ல வந்து அதை பத்தின எந்த ஒரு தகவலுமே மக்கள் நீதி மையத்துல இருந்து வரல. அப்படிங்கிற இப்போ உங்களை தனியா காரணம் பண்றாங்களா? இல்ல, அதாவது வந்து ஷோ மீ தி மேன், ஐ வில் டெல் யூ தி ரூல்ஸ். இதுதான் வந்து ஆபரேட்டிங் லா. ஸோ அந்த லா படி அவங்க வந்து ஆப்ரேட் பண்றாங்க.
அதை வந்து நான் ஒன்றும் பண்ண முடியாது. அது நிறைய விஷயத்துல பார்த்துருக்கேன். இது வேணா இது ஒரு பானை சோறுக்கு ஒரு சோறு பதம், அவ்வளவுதான். நானே ஒன்றும் சொல்ல தேவையில்ல அதை பத்தி. சார் உங்களை மாதிரியே நிறைய பேர் வந்து அதிருப்தியில் இருக்காங்க. இல்ல, புது பார்ட்டின்னு இருக்கும்போது சில அதிருப்திகள் இருக்கதான் செய்யும். வீட்டுல 4 பேர் இருந்தா அதிருப்திகள் இருக்க செய்யும். அதனால அதுக்காக அதை வந்து பெருசுபடுத்திக்க வேண்டிய தேவை கிடையாது. ஆனால் நம்மளை சுத்தி கண்டினியூஸா சில தவறு நடக்கும் போது அதுக்கு நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிட்டு நம்ம வந்து பார்ட்டி நடத்த முடியாது. இதெல்லாம் கமலஹாசன் கண்டுக்கிறது இல்லையா? கண்டுக்கிறது இல்லையான்னு கேட்டா என்னை பொறுத்தவரை வந்து முதல்ல விட இன்னும் குறைச்சிக்கிட்டாரு. இப்ப வந்து வைஸ் பிரசிடென்ட் ஒன்று போட்டாரு, இன்னும் அவருக்கு 2 அசிஸ்டன்ட் போட்டாரு. முதல்ல விட எங்களுக்கே வந்து டிஸ்டன்ஸ் அதிகமாயிடுச்சு. எங்களுக்கே டிஸ்டன்ஸ் ஆரம்பிச்ச உடனே அதை விட தாண்டி மாவட்ட பொறுப்பாளர்களும் மற்றவர்களும் இன்னும் கம்மியா தான் பாக்குறாங்க. இன்னமும் வந்து நம்ம வந்து அந்த ஒரு பிம்பமை தான் பார்த்துட்டு இருக்கிறோம். அதை தாண்டி ஒரு அரசியல்வாதி, தி ஆக்டர் இன் him should die so that the politician in him will emerge. அவர் ஃபுல்லா பொலிட்டிஷியன் அவதாரம் எடுத்தாருன்னா அது தமிழ்நாட்டுக்கு நல்லது, இந்தியாவுக்கு நல்லது, அரசியலுக்கே ரொம்ப நல்லது. சார் எங்க வீட்டுல வந்து அவர் வந்து சாப்பிட்டாரு. எங்க வீட்டுல அவர் தங்கல. அவர் தங்கினது வந்து ஹோட்டல் ரூம்ல. அது வந்து பேக்டு ப்ரோக்ராம். ஓகே, அதனால வந்து எனக்கு அந்த டைம் கிடைச்சும் போது நாங்க வேற சில ஐடியாக்கள் வந்து எனக்கு வந்து எப்படி வந்து பார்ட்டி இம்ப்ரூவ் பண்ணலான்றத பத்தி தான் நான் வந்து பேசினேன். நான் ஸ்பெசிஃபிக்கா அந்த இடத்துல வந்து அந்த ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ணி குறை சொல்றதுக்கான தனியா வந்து ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சதுன்னு சொல்லி நான் அதை வந்து யூஸ் பண்ண விரும்பல. என்ன பொறுத்தவரை அந்த ஆப்பர்ச்சுனிட்டி எப்படி யூஸ் பண்ணி கட்சியை எப்படி டெவலப் பண்ணலாம்னு பேசுறது தான் எனக்கு முக்கியமா இருந்தது. எது? அதாவது வாட்ஸ்அப் குரூப்ல அவரும் இருக்கிறாரு. அந்த குரூப்லயும் எக்ஸிகியூட்டிவ் கமிட்டி மீட்டிங் நடக்கும் போதும் நிறைய டைம் இதை வாய்ஸ் பண்ணிருக்கோம். இது ஒண்ணும் புதுசு கிடையாது. நேரடியா சொல்லிருக்கோம், நேரடியா ஆபீஸ்ல சொல்லிருக்கோம். சார், அப்ப நீங்க சொல்றது வந்து கமல் இன்னும் வந்து ஒரு சினிமா நடிகரா தான் இருக்காரு, இன்னும் அரசியல்வாதியா மாறல. இல்ல, அது வந்து ஒரே நாள்லயே வந்து நீங்க சொன்னது சார், அதான் ஒரே நாள்ல மாற முடியாது. இல்ல, அது வந்து அந்த டிரான்சிஷன் நடந்துட்டு இருக்கு. அரசியல்வாதியா இல்ல. சார், டிசைட் பண்றதுக்கு முன்னாடி இந்த முடிவு கொடுத்து யாரோடாச்சும் ஆலோசிச்சீங்களா? எது? இல்ல, கட்சி நிர்வாகிகள், முக்கிய நிர்வாகிகள் யாரோட? ஆமா, என்னுடைய நண்பர்கள் இருக்கிறாங்க, என்னுடைய வெல்விஷர்ஸ் இருக்கிறாங்க. அவங்கள்ட்ட எல்லாம் டெஃபினட்டா ஆலோசிச்சேன் நான். சார், இதனால் சரிச்சிட்டு இருந்தவங்களுக்கு வந்து கோவை சார் அந்த தேர்தல் குழுல அவருக்கு நேர்காணல் செஞ்சதுதான் வந்து ஒரு மிக அப்படி எல்லாம் ஒண்ணும் அது அவ்வளவு பெரிய வந்து ஒன்றும் நான் உங்களுக்கு சொன்னா புரியறதுக்கு ஈஸியா இருக்குன்றதுக்காக அந்த எக்ஸாம்பிள் சொன்னேன் தவிர அது ஒன்றும் அதனால ஒன்றும் எனக்கு ஒன்றும் இதாகிட போறது அவ்வளவு ஒன்றும் என்னால ஒன்றும் இது ஒன்றும் கிடையாது. ரொம்ப நல்லதாச்சே. அவங்க வந்து ரொம்ப நல்ல கேம்பெயினர் மாதிரி வச்சுக்கணும். டைரக்டா நீங்க சொல்ற கேள்வி எனக்கு புரியல. புது இது வந்து காலகாலமா நடந்துட்டு இருக்குப்பா. தி நேம் சேஞ்சஸ், தி கேம் கண்டினியூஸ். இது ஒண்ணு இன்னைக்கு வந்து ஒரு புது நேம். இது ஒரு 3 மாசத்துக்கு முன்ன வேற ஒரு நேம், அதுக்கு முன்ன 3 மாதத்துக்கு முன்ன இன்னொரு நேம். இது ஒன்றும் புதுசு கிடையாது. நாங்க நினைச்சா மாறிடும். ஒரு சில ஸ்டேஜ்ல செட்டிலிங் டைம் ஆகும், செட்டிலிங் டைமுக்கு அப்புறம் மாறும் அப்படின்னு சொல்லி நாங்க எதிர்பார்த்தோம். அது மாறலன்னும் போது சரி ஒரு டைம்ல we have to put a full stop. அவசியம் கட்டுப்பாட்டுல இருக்கு. இருக்கு. முரணாதான் கட்சியே இருக்கு. அதனால நான் சொல்றது உங்களுக்கு முரணாப்படும். உங்களுக்கு ஒன் மேனா 3 மேனான்னு எனக்கு தெரியல. ஆமா, ஓகே.